ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அக்டோபர் மாத ராசி பலன் 2025. ஜோதிட சாஸ்திரத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றப் போகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான பலன்களையும் ஏற்படுத்தப் போகிறது. சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் போன்ற பல சக்தி வாய்ந்த கிரகங்கள் தங்களின் நிலையை அக்டோபர் மாதத்தில் மாற்றுகின்றன. 2025 ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நுழைய உள்ளோம். அக்டோபர் மாதம் சற்று சிறப்பானது. ஏனெனில் இந்த மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும். ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. அதில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை மாற்ற உள்ளார். முதலாவதாக அக்டோபர் 3ஆம் தேதி துலாம் ராசிக்கும் அக்டோபர் 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். அதைத் தொடர்ந்து அசுரர்களின் குருவாக கருதப்படும் சுக்கிரன் அக்டோபர் 9ஆம் தேதி கன்னி ராசிக்கும், கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கும், கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் அக்டோபர் 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும் செல்ல உள்ளார். முக்கியமாக அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கும் செல்ல உள்ளார். இப்படி கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களினால் மேசம் முதல் மீனராசி வரையிலான அனைத்து ராசிகளின் வாழ்விலும் காணப்பட்டாலும் சிறப்பான பலன்களை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்போது 2025 அக்டோபரில் நடக்கப் போகும் கிரகங்களின் பெயர்ச்சிகளால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் காணலாம். கடகம் ராசி. கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் கலவையான பலன்களை தரும். இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி வரை சூரியன் உங்கள் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். இது பொதுவாக உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தரும். அக்டோபர் 17க்கு பிறகு உங்கள் 4வது வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி பலவீனமான நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சூரியனால் பலவீனமான பலன்களை பெற வாய்ப்புகள் உள்ளது. செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சி அக்டோபர் 27ஆம் தேதி வரை உங்கள் 4வது வீட்டில் இருக்கும். இது ஒரு சாதகமான மாற்றமாக கருதப்படாது. அக்டோபர் 27க்கு பிறகு செவ்வாய் தனது சொந்த ராசியில் உங்கள் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். புதன் பெயர்ச்சி அக்டோபர் 3ஆம் தேதி வரை பலவீனமான பலன்களையும் அக்டோபர் 3 முதல் அக்டோபர் 24 வரை சாதகமான பலன்களை தரக்கூடும். அதன் பிறகு புதன் கிரகம் ஓரளவு வலுவிழக்கும். அதன் பிறகு மாதத்தின் முதல் பகுதியில் குருவின் பெயர்ச்சி 12வது வீட்டில் இருக்கும். இது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தருவதில் பின்தங்கிவிடும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் குரு சராசரியான முடிவுகளை விட உங்களுக்கு சிறந்த முடிவுகளை தரக்கூடும். அதே நேரத்தில் அக்டோபர் 9 வரை சுக்கிரன் உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 3வது வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பதால் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். அதாவது சுக்கிரன் உங்களுக்கு சில நல்ல பலன்களையும் சில பலவீனமான பலன்களையும் தரலாம். உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் சனியின் பெயர்ச்சி வக்கர நிலையில் இருக்கும். ராகுவின் பெயர்ச்சி உங்கள் 8வது வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கும். எனவே பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ராகு பலவீனமான பலன்களை தரலாம். ஆனால் சில சமயங்களில் எதிர்பாராத வகையில் சாதகமான பலன்களும் ஏற்படும். சிம்ம ராசியில் சுக்கிரன் 2வது வீட்டில் கேது பெயர்ச்சிக்கிறார். எனவே கேது பல சந்தர்ப்பங்களில் பலவீனமான பலன்களை குறிக்கிறது. அக்டோபர் 9க்கு பிறகு நல்ல பலன்கள் கூட பெறலாம். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் ராகு கேதுவிடம் இணக்கத்தை எதிர்பார்க்க கூடாது. அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். அக்டோபர் 2025 மாதம் உங்களுக்கு சாதகமான மற்றும் பலவீனமான பலன்கள் தரும். ஆனால் அனுபவத்தின் உதவியுடன் பொறுமையுடனும் பணிபுரிவதன் மூலம் நீங்கள் பொருந்தக்கூடிய வரைபடத்தை கொஞ்சம் சிறப்பாக உருவாக்க முடியும். நிதானம் மற்றும் அமைதியை காப்பது நல்லது. மூதாதையர் வழிபாடு நன்மையை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்த்த உதவிகள்
தடைகளுக்கு பின் கிடைக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சில விஷயங்களை கண்டும் காணாமல் செல்வது நல்லது. உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. குடும்ப நபர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம். கண்கள் பற்கள் சார்ந்த உபாதைகள் ஏற்படலாம். அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனைகள், மறைமுக தாக்குதல்கள் இருக்கலாம். முக்கிய முடிவுகளில் அமைதி காப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். சொத்து சார்ந்த விஷயத்தில் நன்மை இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். தந்தை ஒத்த நபர்களுடன் எதிர்பார்க்கும் உதவி தடைப்பட்டு கிடைக்கும். தொழிலில் அதிக லாபம் கிட்டும். திருமண பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கிட்டும். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரிகாரம்: ஆலயத்தின் வேறுகளில் இனிப்பு பாலை வழங்குங்கள். எல்லை தெய்வ கோவிலுக்கு சென்று ஆயுதத்திற்கு பூ வாங்கி அளித்து அல்லது தீபமேற்றி வழிபட நன்மைகள் ஏற்படும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.